இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான பரபரப்பு மோதல் இந்த முறை வேர்ல்ட் கப்பில் ரெண்டும் சந்திக்காத T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றதும் இல்லை. இந்த ரெண்டுல எந்த அணி பலமான நினைக்கிறீங்க? பும்ரா இன்றைய தினம் மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணுவார். பும்ரா மூலம்தான் இந்தியாவிற்கு உலக கிண்ணம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நியூசிலாந்து என்ன அழுத்தம் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு? இறுதிப் போட்டி, மாபெரும் இறுதிப் போட்டி இன்றைய தினம் அகமதாபாத்தில் இந்தியாவில் நடைபெற போன்றது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான பரபரப்பு மோதல். ரைட். இன்றைய நாள்ல அகமதாபாத் மைதானம் மிகப்பெரிய கோலாகலமா இந்த நிமிடத்திலிருந்தே கோலாகல களை கட்டி இருக்கிறது. இப்ப சில ஊடகங்கள்ல, இந்தியாவோட ஊடகங்கள்ல பார்க்கும்போது இப்பவே மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்ப பெரிய 1,35,000 இருக்கைகள் கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவ்வளவு பேரும் உள்ளே போக வேண்டுமாக இருந்தால் அது தேவை. அதே மாதிரி சப்போர்ட்டர்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ள போய் இப்ப எல்லாருமே அகமதாபாத்துக்கு போயிருப்பாங்க, வேறு இடங்கள்ல இருந்து படையெடுத்து போயிருப்பாங்க. மொத்தத்துல நாங்க பெரிய கொண்டாட்டம், திருவிழா, பெரிய திருவிழா ஒன்று. இந்திய நியூசிலாந்து அணி இந்த போட்டியில மோதுறாங்க. இந்திய நியூசிலாந்து அணி இதுக்கு முதல்ல ஏற்கனவே வேர்ல்ட் கப் T20 போட்டிகளில் மோதி இருக்கிறாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் கப்லேயும் மோதி இருக்கிறாங்க. நியூசிலாந்து கடைசியா இந்தியாவில் தானே விளையாடி முடிச்சது. அப்ப அது இந்த முறை வேர்ல்ட் கப்ல ரெண்டும் சந்திக்காத அணி. இதுவரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல இந்த ரெண்டுமே சந்திக்கல. சில அணிகள் சந்திச்சிருக்கிறார்கள், இரண்டாவது தரம் சந்திச்சு வெளியேறினார்கள், அப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் நியூசிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது இந்த உலக கிண்ண தொடரில் இப்பொழுது ஃப்ரெஷ் முதலாவது போட்டியா இருக்க போது எங்கேயுமே சூப்பர் 8 இல்ல, அதுக்கு முதல் சுற்றுக்குள்ளேயும் இருக்கல. அதுதான் இங்க இருக்கிற பெரிய அதான் முக்கியமான T20 உலக கிண்ண போட்டிகளில் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றதும் இல்லை. அப்ப இந்தியா என்று வரலாறு படைக்குமா என்கின்ற அளவில் இந்தியாவின் ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் செய்திகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ ஒரு முக்கியமான எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இங்கிலாந்து அணியை விட நியூசிலாந்து அணி பலமானதா, அல்லது இந்த ரெண்டுல எந்த அணி பலமான நினைக்கிறீங்க? இப்ப வெற்றி இங்கிலாந்தா? என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பலமான அணி தான். இங்கிலாந்தை விட நியூசிலாந்து அன்றைக்கு ஏதோ தடுமாறி தோற்று போனார்கள். ஆனாலும் பந்து வீச்சு பலமாக இருக்கின்றது. நியூசிலாந்தின் பந்து வீச்சு சிறப்பாக இருக்கின்றது. நல்ல சுழல் பந்து வீச்சாளர்கள், வெக பந்து வீச்சாளர்கள், பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர்கள் என்று நல்ல முறையில் ஒரு பேலன்ஸ்டான நல்ல ஒரு அணியாக இருக்கின்றது. அப்பப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் கடந்த போட்டியில் அவர்களுடைய ஆரம்பம் அதிரடியாகி நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவோடு வெளுத்து வாங்கி 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களும் ஃபோமுக்கு வந்திருப்பது என்பது இப்பொழுது நியூசிலாந்துக்கு மிக 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 பெரிய பலமாக மாறி இருக்கின்றது. 100% நல்ல பலமான அணியாக நியூசிலாந்து அணி மாறி இருக்கின்றது. இதுல என்ன அதிகமா பேசப்படும் சொன்னா, தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணியே வென்றது, தென்னாப்பிரிக்கா அணியை நியூசிலாந்து வென்றது. அதுவும் பெரிய ஓட்ட வித்தியாசத்துல பெரிய அளவான விக்கெட்டுகளை கொடுக்காம வென்றது. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த சுற்றுக்குள்ளேயே. அதுதான் அதை வைத்து நியூசிலாந்து பலமான அணி. இந்திய அணியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்க அணியோடு தோல்வி என்பதை தவிர்த்து மற்ற எதிலையுமே தோல்விகள். இங்கிலாந்து இறுதிப் போட்டி கூட மிக பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை அடித்து சகல போட்டிகளும் பார்த்தால் இந்தியாவின் ஓட்ட எண்ணிக்கை பெரிய ஓட்ட எண்ணிக்கை. பந்து வீச்சில தான் ஓட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்பப்ப வழங்கி இருந்தார்கள். தென்னாப்பிரிக்காவின் தோல்வியிலும் கூட அதுதான் நடந்தது. துடுப்பாட்டத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள் இல்லை. ஆனால் துடுப்பாட்டத்தில் கன்சிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப் என்பது, ஒருவர் அடித்துக் கொண்டிருப்பார், மற்றவர்கள் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல இருக்கின்றார்கள். கடந்த நியூசிலாந்து போட்டி போட்டு இருவரும் அடித்து, ஒருத்தர் செஞ்சுரி, ஒருத்தர் ஹாஃப் செஞ்சுரி, இல்ல 2 பேர் ஹாஃப் செஞ்சுரி. இது கொஞ்சம் எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனஸ் தெரிகிற மாதிரி இருக்கு. அதை மற்றும்படி முற்று முழுதான பலமான இந்தியா. இது மாற்றங்கள் இருக்காண்டி நான் எனக்கு தெரிந்த கடந்த அணிக்கும் இதுக்கு மாற்றங்களுக்கான வாய்ப்பே இல்லை. பும்ரா இன்றைய தினம் மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணுவார். பும்ரா மூலம்தான் இந்தியாவிற்கு உலக கிண்ணம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நேற்று, அதாவது இதுக்கு முதல்ல நடந்த இறுதி செமிஃபைனல் பும்ரா தான் அந்த போட்டியை இந்தியா வசம் கொண்டு போய் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட தான் 90% இருந்தது போட்டியுடைய அந்த போக்கை மாற்ற. அவரால் தான் முடியும். துடுப்பாட்ட வீரர்கள் எந்த அளவுக்கு ஓட்டங்களை அடிக்கலாம் 2020 போட்டிகளில். ஆனால் ஒரு பந்து வீச்சாளர் எத்தனை டொட் பால்ஸை வீசுறார், எந்த அளவுக்கு ஓட்டங்களை வழங்காமல் கட்டுப்படுத்துகின்றார் என்பதுல தான் போட்டிகள்ல வெற்றி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? அந்த தன்மை எப்படி மைதானத்துல இருந்ததுன்றத தோனியினுடைய மனைவி ஒரு சின்ன, அது மிக ட்ரெண்டான ஒரு வீடியோ கிளிப். அது கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக, அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்திட்டாருன்றதுக்காக அந்த அளவுக்கு அவங்க அதை வெளிப்படுத்திருந்தாங்க. ஒவ்வொரு டொட் பாலுக்கும் சேர் பண்ணாங்க இந்தியன் சப்போர்ட்டர்ஸ். அப்ப அதுதான் அங்க முக்கியம். எனவே பும்ராவின் பந்து வீச்சு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவு கீரோலாக இருக்கும். இன்னும் ஒன்று, கடந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்திக்கு விழுந்தாடி
வருண் சக்கரவர்த்தி தான் இப்பொழுது 2020 போட்டிகளின் ரேட்டிங்ஸின் அடிப்படையில் முதலாவது இடத்துல போல அவருக்கு அந்த அடி விழுந்தது. அவருக்கு அந்த அடி விழுந்ததுன்றது வந்து அதுல இருந்து மீள வேண்டும். எனவே வருணும் சரியான முறையில வந்து வருண் சக்கரவர்த்தி பந்து அதுக்கு இன்னொரு காரணம் கொடுத்தால் இந்தியா ஃபிட். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த இங்கிலாந்து பக்கமாக இருந்த வீரருடைய அந்த நேரத்து ஃபோம், அந்த துடுப்பாட்டம் வந்து அவருக்கு எந்த பந்து போட்டாலும் கண்ண மூடிக்கொண்டு அடிக்கிற அந்த தன்மையில அவர் இருந்தது. அது ஒரு காரணம். ஆனா மற்ற எதிர்முனை இருந்தவரால அந்த அளவு ஓட்டங்களை பெற முடியல. அவருக்கு ஏதோ அன்றைக்கு பெரிய அளவான ஒரு ஆக்ரோஷமான ஒரு துடுப்பாட்டமும் எந்த பந்துக்கும் சாதகமாக விளையாடக்கூடிய அந்த தன்மையை அன்றைக்கு அவர் ஏற்படுத்தியிருந்தார். அது ஒரு காரணமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப உலகத்துல இருக்கிற பந்து வீச்சாளர், மிதவேக பந்து வீச்சாளர்கள்ல பும்ராவுடைய பந்து தான் அதிக யோக்க பந்துகளை வீசக்கூடிய தன்மை உள்ள ஒருவர். அவர் இந்தியாவில் இருக்கிறது மிகப்பெரிய பலம். இன்றைய போட்டியில் இருப்பதும் பெரிய பலம். பந்து வீச்சாளர்கள் மூலம் போட்டிகள் கட்டுப்படுத்தப்படும். இந்தியாவை பொறுத்தவரையில் நான் பார்த்த அளவில் ஜஹீர் கான் முந்தி அதே மாதிரி செய்தார். 2011ஆம் ஆண்டு உலக கிண்ணமாக இருக்கட்டும், அந்த காலங்களில் விளையாடிய போட்டிகளில் சொல்லி வைத்து ஓட்டங்களை வழங்காமல் பந்து வீசுவார். அதன் பின்னர் பும்ரா இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறார். பும்ரா கிடைத்ததற்கு பின்னர் தான் டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள், சகல போட்டிகளிலுமே இந்தியாவின் வெற்றி அதிகரித்தது. இதற்கு காரணம் பும்ராவின் பந்து வீச்சு. எனவே பந்து வீச்சு என்பது மிக முக்கியம் கிரிக்கெட். இப்ப தெரியும், இப்போது அடித்தாடும் கிரிக்கெட் வந்து விட்டது. யார் போல் போட்டாலும் யாருக்கும் எப்படியும் அடிப்பார்கள். அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் எல்லாம் பறக்கும் என்ற அளவில் தான் இருக்குது. அப்படியானவர்களுக்கு மத்தியில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் தான் போட்டிகளில் வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பார். அது பும்ரா. பும்ராவின் பந்து வீச்சு இன்றைய தினம் நியூசிலாந்தின் துடுப்பாட்ட வீரர்களை பதம் பார்க்கலாம். குறைந்தபட்சம் அவர் விக்கெட்டுகள் இருந்தால், இப்ப எதிரணி துடுப்பாட்ட வீரர்கள் அவருடைய விக்கெட்டை அவருடைய பந்து வீச்சு கொடுக்காமல் விளையாடுவதற்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்படும். அந்த ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்படும். அந்த ஓட்டங்களை பும்ரா கட்டுப்படுத்தி கொடுக்கின்ற வேளையில் மற்றைய பந்து வீச்சாளர்கள் வழங்க போகின்ற அழுத்தம் இந்தியாவிற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவின் அகமதாபாத் மைதானம், இந்தியாவின் சப்போர்ட்டர்ஸுக்கு மத்தியில நியூசிலாந்து விளையாடுறதுன்றது வந்து ஈஸியா இருக்குமா? நியூசிலாந்து என்ன அழுத்தம் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு? எப்படியான அழுத்தம்? நியூசிலாந்துக்கு தனிப்ப துடுப்பாட்ட வீரர்கள் அடித்தாடக்கூடிய அந்த வேகமான அதிரடியான துடுப்பாட்ட வீரர்களுடைய ஒரு விஷயம் இருக்கும். காலநிலை என்பது மிக சிறப்பாக நல்ல முறையில் இருக்கின்றது. எந்த சிக்கல்களும் இல்லை. ஒரு போட்டி மட்டும்தான் இந்த உலக கிண்ணத்திலேயே மழையால கைவிடப்பட்ட உலக கிண்ண போட்டியில் ஒன்று பாகிஸ்தான் நியூசிலாந்து போட்டி. நியூசிலாந்து போது அதை ஏன்னா அவங்க பாகிஸ்தானோட விளையாடி இருந்தா 2 புள்ளியை பெற்றிருப்பாங்க, வென்றிருந்தான்ற மாதிரியும். விளையாடாம தோத்திருந்தால் அவங்களுக்கு புள்ளி இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சில இடத்தை வெளியேறி இருப்பாங்க. அது ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த நியூசிலாந்து அணிக்கு. அது எங்க போய் எந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில நியூசிலாந்து அணியை உள்ள தள்ளி இருந்தது அப்படின்னு கூட நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அன்றைக்கு நாங்க விளையாடி இருந்தவண்டா வென்றப்போம் அப்படின்ற பாகிஸ்தான் ரசிகர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம். இப்படி இருக்கு. அதோட இலங்கை அணி அந்த ஓட்ட இலக்கை தாண்டி இருந்தால் பாகிஸ்தான் அணி அரையறைக்கு போயிருக்கும், நியூசிலாந்து அணி வெளியேறி இருக்கும். இந்த மாதிரி 2 சந்தர்ப்பத்தால நியூசிலாந்து அணி தட்டுத்தர் மாதிரி சூப்பர் 8க்குள்ள வந்தாங்க. நிகழ்தகவுகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நடந்து விட்டது என்ற அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அப்படி வந்த ஒரு அணி இன்றைக்கு மோத போற மிக பிரமாண்டமான போட்டியை எல்லாரும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவான மணித்தியாலங்கள் தான் இருக்கு. யாருக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலக கிண்ணம் கிடைக்க போகுதுன்றதை நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாங்க வந்து போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞான வைரவர் கோவில் வீதி 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கின்றது. நல்ல கிரிக்கெட் பயிற்சிகளை அடிப்படையில் இருந்து வழங்குகின்ற ஒரு பயிற்சி நிறுவனம் MST கிரிக்கெட் அகாடமி. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ், நுகைய கூட ரவி ஜுவல்லர்ஸ், செட்டியாத்தரு, அதோட கோவிங் மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது நிறைய பேசப்படுது. எரிபொருள் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனவே ₹1 கூட செலவு இல்லாம நீண்ட தூரத்தை பயணிக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள். மேலதிகமான தகவல்களை இந்த இலக்கு மூலம் அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.